உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 9 அன்று தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியை பணத்திற்கு வேலை மோசடி தொடர்பான பண மோசடி வழக்கில் அளிக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய எச்சரித்தது. அமைச்சர் பதவியை விட வேண்டுமா அல்லது சுதந்திரத்தை தேர்வு செய்ய வேண்டுமா என திங்கட்கிழமை வரை முடிவு செய்ய நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் ஏஜி மசிகா உத்தரவிட்டனர். சாட்சிகளை மிரட்டுவதாக கூறி ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனுக்களை விசாரித்தனர். செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்றவுடன் அமைச்சராக பதவியேற்றது குறித்து நீதிமன்றம் கடும் ஆட்சேபம் தெரிவித்தது. ஜாமீன் கோரிய போது பதவி விலகியதாக கூறியதை நீதிபதி ஓகா சுட்டிக்காட்டினார். விசாரணை தாமதம் மற்றும் நீண்ட சிறைவாசம் காரணமாகவே ஜாமீன் வழங்கப்பட்டது, உரிமையின் அடிப்படையில் அல்ல என்று கூறினார். முந்தைய தீர்ப்பில் அமைச்சராக இருந்தபோது பாலாஜி புகார்களை திரும்பப் பெற வற்புறுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அமலாக்க இயக்குநரகத்திற்கு வாதாடிய இந்திய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஜாமீன் கோரிய போது பாலாஜி பதவி விலகியதாக கூறியதை நினைவூட்டினார். பாலாஜிக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் சாட்சிகளை பாதிக்காமல் இருக்க விசாரணையை மாநிலத்திற்கு வெளியே மாற்றலாம் என பரிந்துரைத்தார். ஆனால் 1000 சாட்சியங்கள் உள்ளன என நீதிபதி ஓகா மறுத்தார். சாட்சியம் ஒருவருக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சக்கர நாராயணன் பாலாஜி மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கூறினார். பாலாஜியின் மறு பதவியேற்பு குறித்து விமர்சித்த நீதிபதி ஓகா, இதுபோன்ற நபர் ஜாமீனில் இருப்பது நீதிமன்றத்தின் செய்தியை கேள்விக்குறியாக்குவதாகவும் கூறினார். இந்த நடத்தையை சகித்துக் கொள்ள மாட்டோம். சுதந்திரமா அல்லது பதவியா? முந்தைய தீர்ப்பில் அவரது பங்கு குறித்து தெளிவான கண்டனங்கள் உள்ளன என்றார். முந்தைய தீர்ப்பை புறக்கணித்தது தவறு என ஒப்புக்கொண்டு அதை உத்தரவில் பதிவு செய்வோம் என அவர் கூறினார். சிபிலின் சாட்சிகளை பாதிக்க முடியாது என்ற வாதத்தை மறுத்த ஓகா, நீங்கள் அவர்களை வரவிடாமல் தடுக்கிறீர்கள் என பதிலளித்தார். முதலில் நேரம் அளிக்க மறுத்த நீதிமன்றம் சிபிலின் கோரிக்கையை ஏற்க திங்கட்கிழமை வரை அவகாசம் அளித்தது. பாலாஜியின் விடுதலைக்கு 48 மணி நேரத்தில் அமைச்சராக மறு நியமனம், விசாரணை தாமதங்கள் ஆகியவற்றை இடி சுட்டிக்காட்டியது.